சஞ்சீவ், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ எனக்காக போய் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு. நான் ஒன்றும் அந்த குழந்தைய காப்பாத்திலாம் கூட்டு வரலையே. அப்படியே அந்த குழந்தை நீதான் காப்பாத்தினு சொல்லிச்சு. சஞ்சீவ், நீ நான் இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த குழந்தைய போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. நீ எனக்காக எல்லாத்தையும் பண்ணிடுற, அப்புறம் ஏன் அதெல்லாம் மறைக்கிற? உண்மையை ஒத்துக்கோ சஞ்சீவ். ஏ அபி, நான் பண்ணாதானே ஒத்துக்கிறதுக்கு. நான்லாம் அந்த குழந்தைய போய் காப்பாத்தல. அதேதான் ஆள் தெரியாம தப்பா சொல்லுது. சரியா? நீ போய் சொன்னாலும் நீதான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும் சஞ்சீவ். நல்லா ஜெயில இருக்கிற விஷயத்த எப்படியாவது என் வீட்டுக்கு தெரியப்படுத்தலான்னு லெட்டர் போட்டு பார்த்தேன். அதுவும் போய் சேரல. சரி, ஜெயிலராவது வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்வாருன்னு பார்த்தா ஏன் அதிர்ஷ்டம், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படி என்னை சுத்தி இருக்கிற எல்லா வழியும் அடைச்சு பாறைக்குள்ள மாட்டின தேர மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. இப்படியே போனா என் வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? சாப்பிடா. ஆட சாப்பிடுறா. ஏய், உன்னதான் சாப்பிடு. எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். டே பாண்டி, என்னடா சாப்பாடு அப்படியே இருக்கு? டே பாண்டி, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, இருடா, வரடா வரடா வரடா, இரு இரு இரு. டே பாண்டி, என்னடா ஆச்சு? என்னாச்சு? டே பாண்டி, டேய் டேய், ஐயோ, டேய், ஓடறா ஓடறா, டேய், டே பாண்டி, டேய் டேய், டேய், எங்க ஓடுற? டேய் டேய், இருடா, டேய், டே பாண்டி, இருடா, ஓடாத, டேய், இருடா பாண்டி, சொல்றத கேளு, டேய், ஓடாத, டேய், இருடா, மாட்டிக்கிடுவா, ஓடாத, டேய், டேய், இருடா, ஓடாத, டேய். ஏய், இனிமேல் உன்னால தப்பிக்க முடியாது. ஒழுங்கா சரணடைஞ்சிரு. சார், இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? வாங்க சார். என்ன பாண்டி, மாட்டிக்கிட்டியா? புடிங்க இவனை. இனிமே உனக்கு தப்பிக்கணும்ன்ற எண்ணமே வரக்கூடாது. வாங்க சார், வாங்க சார். ஏய், ஒழுங்கா இருந்துக்க. இந்த ஜெயில இருந்து எப்படியாவது நான் தப்பிக்கணும். ஏன் ஸ்ரீஜா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லம்மா, நமக்கும் அந்த ராசாத்திக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவள எதுக்கு வாண்டடா நம்மள இந்த குழந்தை கடத்தின மேட்டர்ல போலீஸ் கிட்ட மாட்டி விடணும்? அதத்தாம்மா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ராசாத்தி நம்மள போலீஸ்ல மாட்டி விடல ஸ்ரீஜா. நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டது அந்த அபி. அபியா? என்னம்மா சொல்ற? ஆமா ஸ்ரீஜா, அபிக்கு மட்டும்தான் நாம குழந்தைய கடத்தின மேட்டர் தெரியும்.
வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அபியால நம்ம மேல டைரக்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மள மாட்டி விட முடியாது. ஏன்னா அவ மேல தானே குழந்தைய கடத்தின கம்ப்ளைண்டே இருக்கு. அவ மேல எல்லாரும் சந்தேகப்படும் போது அவ எப்படி இன்னொருத்தர் மேல சந்தேகப்பட முடியும்? அப்படியே அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை யாரும் வாங்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த அபி ராசாத்திய தூண்டி விட்டு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்கணும். நீ சொல்றது சரிதாம்மா. அபிக்கு இவ்ளோ பண்ணியும் அந்த அபி அடங்க மாட்டால. குழந்தை மேட்டர்ல மிஸ் ஆனா என்னமா, நான் இன்னொரு பிளான் பண்ணி அந்த அபியை இந்த ஊரை விட்டே அனுப்புறேன். அம்மா, உன்னோட அருளாலதான் எங்களுக்கு நித்தமும் தண்ணி தாகம் அடங்குது. எங்க வயல் செழிச்சு எங்க எல்லாருக்கும் பசி போகுது. இந்த குடி தண்ணி கிணறு என்னைக்கும் வத்தாம தண்ணிய வாரி வழங்கி இந்த ஊர் மக்கள் தாகம் தீரணும். வத்தாத ஜீவநதியா எனக்கும் என்னைக்கும் துணை நிக்கணும். ஸ்ரீஜா, அங்க பாரு. கிணத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அபி என்னமா பண்றா? ஏ, அவ ஏதோ சாமி கும்பிடுற மாதிரி தெரியுதே. அம்மா கருமாரி அம்மா, என்ன அப்படி பண்ற? அதுவா அக்கா, நம்ம ஊருக்கே தாகம் தீக்கிறது இந்த கிணத்து தண்ணி தானே. அதான் இந்த கருமாரி அம்மனுக்கு பூஜை பண்ணி அந்த தீர்த்த தண்ணியை இந்த கிணத்துல விடுற. இப்படி பூஜை பண்ணி தீர்த்த தண்ணிய கிணத்துல விட்டா என்னைக்கும் இந்த குடி தண்ணி கிணறு வத்தாதுன்னு சொல்லுவாங்க. அதான் இப்படி பண்ண. அப்படியாம்மா? சரி, பூஜை பண்ணி தண்ணியை விடு, ஊராவது செழிக்கட்டும். சரிக்கா. மா, சொல்லு ஸ்ரீஜா. அபி கிணத்துக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிடுறத பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன ஸ்ரீஜா? அபி கிணத்துக்குள்ள சொம்புல தண்ணி ஊத்துனத இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்கல்ல, சரியா? ஆமா. இப்போ கிணத்து தண்ணியில ஏதாவது விஷம் கலந்து அதனால இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? அபி கிணத்துல ஊத்துன தண்ணியில விஷம் இருக்கிறதா நினைப்பாங்க. அப்படி நினைச்சா ஊர்க்காரங்க அபி மேல கோவப்பட்டு அபிய இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா விரட்டி அடிப்பாங்க. ஆனா அவ கிணத்துக்குள்ள ஊத்துனது வெறும் தண்ணி தானே, விஷம் இல்லையே. ஷோ, அபி கிணத்துல ஊத்துற தண்ணியில விஷம் இல்லனா என்னமா? நாம அந்த கிணத்துல விஷத்தை கலப்போம். அபி சொம்பு தண்ணிய கிணத்துக்குள்ள ஊத்துனத பார்த்த அந்த சாட்சி தான் இருக்கே. அபிதான் விஷத்தை கலந்தான்னு அபி மேல பழிய போடுவோம். எல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. ஊர்க்காரங்க அபி ஏன் கிணத்துல விஷத்தை கலந்து ஊராளுங்களை கொல்ல பாக்கணும்னு காரணம் கேட்டா என்ன சொல்றது?
வாய் பேச முடியாத குழந்தை காணாம போன விஷயத்துல பஞ்சாயத்துல ஊர்க்காரங்கெல்லாம் அபிக்கு எதிரா தானே பேசினாங்க. அந்த கோவத்துல ஊர்க்காரங்களை கொல்றதுக்காக கிணத்து தண்ணில விஷத்தை கலந்துட்டான்னு கதை கட்டி விட்டுற வேண்டியதான். நல்ல ஐடியா ஸ்ரீஜா. மா, உடனே ஆள் வச்சு யாருக்கும் தெரியாம கிணத்துல விஷத்தை கலந்துடலாம். யாருக்கு ஸ்ரீஜா கால் பண்ண போற? குழந்தைய கடத்தினால அவனுக்கு தான். அவனை வச்சே யாருக்கும் தெரியாம இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். நிறுத்து நிறுத்து. ஸ்ரீஜா மேடம் தான்டா. என்னன்னு கேளுண்ணே. சொல்லுங்க மேடம். நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணுமே. பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வேன். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கேன் மேடம். கிணத்துக்குள்ள விஷத்தை கலந்து அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது மேடம்? நீ ஏன் மாட்ட போற? மாட்ட போறது அபி. அவ தான் இந்த ஜெயிலு கோயில் இந்த ஊரை விட்டோ போக போறா. உனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கிணத்துக்குள்ள விஷத்தை கலக்கணும்னா என்னத்தை கலக்கிறது மேடம்? என்னத்தையாவது கலந்து தொலை. ஆனா அந்த கிணத்து தண்ணியை குடிச்சவங்களுக்கு வாந்தி பேதி வந்து மூச்சு இல்லாம போகணும். அந்த அளவுக்கு ஒரு விஷத்தை கிணத்து தண்ணில கலக்கணும். மூச்சு பேச்சு இல்லாம போற அளவுக்குன்னா பேசாம கிணத்துல பாலிடால் கலந்துடலாம் மேடம். அப்படின்னா பாலிடால்ங்கிறது வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்து மேடம். அந்த மருந்து ரொம்ப விஷம் உள்ளது. அதை குடிச்ச ஆளுங்க உடனே மூச்சு பேச்சு இல்லாம போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, செத்தே போயிடுவாங்க மேடம். சரி, அப்போ நீ ஒண்ணு பண்ணு. நீ சொன்ன அந்த பால்டாயிலே கலந்துரு. அபி மேல சந்தேகம் வர மாதிரி அந்த காலி பால்டாயில் டப்பாவை யாருக்கும் தெரியாம அபியோட வீட்டுக்குள்ள போய் போட்டுரு. சரியா? ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். இங்க பாரு, இந்த தடவை நீ சொதப்புன அவ்வளவுதான். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணு. மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ம். ஏய், கிணத்தாண்ட யாரும் இல்லை. பாலிடால கலக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். வா போய் வேலையை ஆரம்பிப்போம். யாரோ வராங்க. டேய், அதை குர்ரா. அண்ணா, ஆளு வருது. வாண மறந்துடலாம். வாண. வாங்க. என்ன பாண்டி, ஆ. எப்படி இருக்க? ம். என்ன ஆளவே பார்க்க முடியல? இல்லையா, கொஞ்சம் வேலை தான். நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டியா? உண்மையில ரொம்ப நல்ல விஷயமா. ஊர்க்காரவங்களாம் உன்னை ரொம்ப வாழ்த்துனாங்கப்பா. இந்த மாதிரி அடிக்கடி ஊருக்கு நல்லது பண்ணணும்பா. உன்னை மாதிரி ஆளுங்க எல்லா ஊர்லயும் இருக்கணும்பா. ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி
இந்த காலி பாலிடால் டப்பாவை அபி வீட்டுல போட்டு போனாதான் அவன் மாட்டுவா. பாப்பா நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாண்டி, தெரு விளக்கெல்லாம் சரியா எரியல. இபி ஆபீசர் கிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். என்னைய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ போய் சொன்னாதான் பாண்டி அவங்க கேட்பாங்க. அம்மா, என்னம்மா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. இத கொண்டு வரேன். இந்தம்மா தண்ணி. என்னாச்சுமா? ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே, யாராவது வாங்கல. என் குழந்தைக்கு என்னாச்சு தெரியல, யாராவது வாங்கல, ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னாச்சுன்னு தெரியல, வா வாப்பா பாண்டி, போய் பாப்போம். என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, சீக்கிரமா வாங்கல. என் புள்ள பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன குடிக்க தண்ணி கேட்டானே, கிணத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணியை கொடுத்தேன். குடிச்ச உடனே இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. ஏன்பா ஆட்டோ? கிணத்து தண்ணியை குடிச்சா எப்படி மயக்கம் வரும்? தெரியலையே. அம்மா அம்மா அங்க பாரு, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ பக்கத்துலயே இருக்காளே. வாங்க. தூக்குப்பா, தூக்கு தூக்கு. ஏறுமா, ஏறு, ஏறு. கொடுங்கண்ணே. உள்ளே வாங்கம்மா, வாங்க. குடிமா. தலைவரே, நான் உங்களை கூட்டு ஆஸ்பத்திரி போறேன். நீங்க என்னன்னு பாருங்க. டேய் தம்பி, இல்ல குடிக்காதடா. இல்லை, ஏய், குடிக்காதடா. டேய், டேய், இல்ல தம்பி. தம்பி, தம்பி. பாண்டி, என்னப்பா நீ சொல்றது? என்னப்பா இந்த பையனை மயங்கி விழுந்துட்டான்? தலைவரே, கிணத்துல ஏதோ கலந்துருக்கு. அப்படியா? ஊருக்காரங்க யாரையும் தண்ணி எடுத்து போடாதீங்க. நான் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். ஓ, சீக்கிரம் போங்க. போங்க போங்க. ஐயோ, யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தெரியலையே. என்ன கொடுமைப்பா இது. ஆ? தள்ளுங்க, தள்ளுங்க. வாடி, சீக்கிரம் போப்பா. சீக்கிரம் போப்பா. பா, தலைவர் அங்க இருக்காரு. வா, என்ன ஏதுன்னு கேப்போம். நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது ஸ்ரீஜா. இனிமே அப்படிதாம்மா நடக்கும். தலைவரே, என்னாச்சு தலைவரே? பசங்கள மயக்கப்பட்டு விழுறாங்க. என்னாச்சு தலைவரே? எப்பா, இந்த கிணத்து தண்ணியில ஏதோ கலந்துருக்கான். நீ என்ன பண்ற? ஒரு பாட்டில்ல இந்த தண்ணியை பிடி. சரிங்க தலைவரே. ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போய் சோதனை பண்ணலாம். சரிங்க சரிங்க தலைவரே. எப்பா, கிணத்தை சுத்தி எல்லாம் முள்ள விட்டு போடுங்க. சரிங்க தலைவரே. யாருமே இந்த தண்ணியை குடிக்காம பாத்துக்கங்க. சரி தலைவரே. டேங்க்ல இருக்க தண்ணியை திறந்து விட வேணாம். லாக் பண்ணி வச்சிருங்க. சரியா? சரிங்க தலைவரே. அப்படியே பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம். நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வர வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. இந்தாங்க தலைவரே. சொன்னது ஞாபகம் இருக்கா? இங்க இருந்து பாத்துக்கங்க. நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். டாக்டர், டாக்டர். என்னாச்சு? என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணு பாருங்க டாக்டர். குழந்தை குடிதண்ணி கிணத்துல தண்ணியை குடிச்சு மயக்க மாட்டேன். என்னது? தண்ணியை குடிச்சு மயங்கிட்டாங்களா? ஆமா டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க டாக்டர். நர்ஸ், சீக்கிரம் உள்ள போங்க. எல்லாரும் அமைதியா அங்கேயே இருங்க.
மா மயக்க நிலையில 2 குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களே எங்கம்மா இருக்காங்க? சார் நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போனீங்கன்னா இருப்பாங்க சரிம்மா, சார். நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். பாண்டி என்னவே ஆச்சு இந்த குழந்தைகளுக்கு? உள்ள சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. பாண்டி இது குழந்தைய குடிச்ச கிணத்து தண்ணி. இந்த தண்ணி ஆஸ்பத்திரியில சோதிச்சு பார்த்தா இதுல என்ன கலந்துருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படியா? சரி வச்சுக்கோங்க, டாக்டர் வந்தாலும் விசாரிச்சு பார்ப்போம். சரி பாண்டி. இந்த டாக்டர் வரட்டும். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர், இது எங்க ஊர்ல நாங்க குடிக்கிற கிணத்து தண்ணி. இந்த தண்ணியை குடிச்சுதான் அந்த 2 பிள்ளைங்களும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. இதுல ஏதோ கலந்துருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். நீங்க இந்த தண்ணியை சோதிச்சு பார்த்து இதுல என்ன கலந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த தண்ணியை நான் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி சொல்றேன். நர்ஸ், இந்த தண்ணியை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சீக்கிரம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். அம்மா, மயக்கமா வந்த குழந்தைங்க எங்கம்மா இருக்கு? அதான் அங்க நிக்கறாங்க. சரிம்மா, வா போலாம். தலைவர் என்னாச்சு தலைவர்? குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதோ சொன்னாங்களா? டாக்டர் பாத்துட்டு என்ன பசங்க எதுவும் ஆயிடக்கூடாது. ஆல் ரைட், ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு இல்ல. டேய், ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போச்சு. அம்மா வர சொல்றேன். கொஞ்சம் அழாம இருங்கம்மா. டாக்டர் என்னாச்சு? பயப்படாதீங்க, குழந்தைங்களை காப்பாத்தியாச்சு. இனி பயப்பட ஒண்ணு இல்ல. பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க. நல்லபடியா குழந்தைங்க வந்தா போதும். சாமி கைவிடலப்பா. டாக்டர், லேப் ரிப்போர்ட் இந்தாங்க டாக்டர். கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டான்ப்பா. இருப்பா, ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க கொண்டு வந்த தண்ணியை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ரிப்போர்ட்ல கிணத்து தண்ணியில வயலுக்கு யூஸ் பண்ற பாலிடால் பூச்சி மருந்து மாதிரி ஏதோ விஷம் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு.